அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைத் தலைவராக ஓபிஎஸ் கிடையாது என்று நேற்று சட்டசபையில் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியதைத் தொடர்ந்து நேற்று மாலையே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதாக பேசிய ஆடியோ ஒன்று இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது உண்மையான தகவலா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு முதல்வர் பதவி பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் வந்தது. அதிமுகவை 4 ஆண்டு காலம் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் சசிகலா திடீரென்று ஓபிஎஸ் அவர்களின் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது வரை பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. பணத்தை கொடுத்துவிட்டு கூவத்தூரில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களிடம் நல்ல பெயரை பெற்று விட்டு முதல்வராகவும் பதவியேற்றார். ஆனால் பதவியேற்ற 3 வாரங்களிலேயே சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திலேயே அறிவித்தார். இதன் மிகப்பெரிய பாதிப்பு சசிகலா அவர்களுக்கு அமைந்தது. சிறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிப்பையும் சசிகலா அவர்கள் வெளியிட முடியவில்லை. தற்பொழுது வரை சசிகலா அவர்கள் அதிமுகவில் வர முடியாத அளவிற்கு மிகுந்த பாதுகாப்புடன் சசிகலா அவர்களை விரட்டியடித்தது பெரும் பேசும் பொருளாகத்தான் தற்பொழுது வரை அமைந்திருக்கிறது. நேற்று 3வது நாள் சட்டசபை கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் துணைத் தலைவர் பதவி கிடையாது என்றும் நீதிமன்றமே கூறிவிட்டது. அதற்கான ஆதாரங்களை சபாநாயகர் அப்பா அவர்களிடம் கொடுத்துவிட்டு புதிய துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் அவர்களை தான் நிர்ணயம் செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று கூறி துணைத் தலைவர் இருக்கையை மாற்றியமைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர்களை அந்த பதவியில் அமர்த்தினார். ஆனால் இதில் புதியதாக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த இருக்கை முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்களின் இருக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பாரா என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் துணைத் தலைவர் பதவி இழந்த நிலையிலும் புதிய கட்சியை அவசரமாக தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ள ஆடியோ தான் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.